இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதும் தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். லா 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 வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே
உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. லா 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 லா. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம். இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய இணையதள அன்பர்களே, நண்பர்களே, பாசக்காரர்களே, இயேசுவின் சாவு அவரது சீடர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாகவே அமைந்தது. அவர்களுடைய கனவு கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழுந்தன. அவர்களின் எதிர்பார்ப்புகள் சுக்குநூறாயின. இயேசு மிகுந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் எதிரிகளை முறியடித்து கடவுளின் ஆட்சியை இந்த உலகில் ஏற்படுத்துவார் என்றும், அந்த ஆட்சியிலே தங்களுக்கு முக்கிய பதவிகள் தரப்படும் என்றும் அவர்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனதாலே அவர்கள் உள்ளமுடைந்த நிலையில் நம்பிக்கை இழந்தவர்களாய் இருந்தார்கள். மண்ணுலக மெசியாவை எதிர்பார்த்த சீடர்கள் இயேசுவின் உண்மையான மெசியா பண்பை உணர்ந்து ஏற்றிட நாள் பிடித்தது. இயேசு இந்த உலக மன்னர்களைப் போல, ஆட்சியாளர்களைப் போல ஒரு அரசையோ ஆட்சியையோ நிறுவுவதற்கு மாறாக கடவுளின் ஆட்சிக்கு புதியதொரு பொருள் கொடுத்ததை அவர்கள் படிப்படியாகத்தான் உணர்ந்து ஏற்றனர். சிலுவையில் இறந்து கல்லறையில் புதைக்கப்பட்ட இயேசு கடவுளின் ஆட்சியை புதியதொரு முறையிலே நிலைநாட்டினார். இயேசு சாவின் ஆட்சியை முறியடிக்கிறார். சாவு அவருடைய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக அவருடைய புதிய வாழ்வுக்கு ஒரு தொடக்கமே. இதை நாம் உளமாற ஏற்று உள்வாங்குவதையே நம்பிக்கை என அழைக்கிறோம். மகதலா மரியா சீமோனையும் மற்ற சீடரையும் அணுகி கல்லறையில் இயேசுவின் உடலை காணவில்லை என்றதும்
மற்ற சீடர் ஓடோடி சென்று கல்லறையின் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்ற மற்ற சீடர் யார்? இயேசு தனி அன்பு கொண்டிருந்த இந்த சீடர் யோவான் ஆவார் என்பது மரபு செய்தி. ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் அந்த மற்ற சீடரின் இடத்தில் நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டும். அப்போது நாமும் நமக்காக வாழ்ந்து இறந்த இயேசு சாவின் ஆட்சியை முறியடித்து விட்டார் என்பதை கல்லறையின் உள்ளே சென்று கண்டு நம்புவோம். இந்த நம்பிக்கை நம்மில் வளரும் போது நாம் இறை ஆட்சியின் மகிழ்ச்சியாலே நிரப்பப்பட முடியும். திரு அவை என்று புனித யோவான் என்ற திருத்தூதர் நற்செய்தியாளரின் விழாவையும் நினைவுபடுத்திக் கொடுக்கிறது. இயேசுவின் சிறப்புரிமை பெற்ற 3 திருத்தூதர்களில் இவரும் ஒருவர். தூய யோவான் திருத்தூதர்களில் மிக இளையவர் என்று சொல்கிறார்கள். இயேசுவின் அன்பு சீடர் என்று மற்றவர்களால் புகழப்படக்கூடிய அளவிற்கு இயேசுவின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து இயேசுவை பின்பற்றியவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக அருகில் நின்று அனைத்திலும் உடனிருந்தவர்தான் தூய யோவான். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது மற்ற திருத்தூதர்கள் பயந்து ஓடிய போது இவரும் சீமோன் பேதுரு மட்டும்தான் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆனால் பேதுரு பின்னர் இயேசுவை மறுதலித்தார். யோவான் மட்டும்தான் சிலுவை அடியில் நின்று கடைசி வரை இயேசுவோடு உடனிருந்தார். எனவே இயேசுவின் தாயை தன்னுடைய தாயாக பெற்றார். இயேசுவின் இடத்தை இவர் நிரப்பினார். இவருடைய வாழ்வில் உடனிருப்பு என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். உடனிருப்பு என்பது வெறும் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது மட்டுமல்ல, ஒருவரின் வாழ்வில் எல்லா உணர்வுகளிலும் முழுமையாக பங்கெடுப்பது. அதற்காக எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொள்வது, இறுதி வரை ஒருவரோடு உறவில் நிலைத்து நிற்பது. அத்தகைய உயர்ந்த பண்பை இந்த திருத்தூதரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நாம் உறுதியேற்போம், வாழ்க்கையை தொடர்வோம், இறையாட்சியை உணர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் ஊற்று நீரே என நாங்களும் ஏற்று வாழ்ந்திட அருள்தாரும். ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள்.
பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டா.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா ஆஹா
இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே